ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மியான சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம். அதோடய வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த மசாலா ஐட்டம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நான் சோம்பு போட்டு தான் தாளிக்க போகிறேன். அதோடய ஸ்மெல் எசன்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் பேஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லை, அதனால் நான் பேஸ்ட் அரைக்கலை. இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக புதினா நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சால அந்த மசாலா, அது எல்லாமே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா எல்லா மசாலாயும் நல்லா வெங்காயத்துலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறமா நான் சிக்கன் சேர்க்க போகிறேன். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்து வச்ச சிக்கனையும் நான் சேர்த்துக்கிறேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அந்த மசாலா நல்லா கலந்த உடனே நான் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து சேர்த்து நல்லா கொதி விட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக பெப்பர், மல்லித்தழை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இது நாங்கள் சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. குழம்பு ரெடியானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர், அப்புறம் கட் பண்ணி வச்ச மல்லித்தழை லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக போட்டிங்க அப்படின்னா யம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.